அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. நேற்றைய vlog முடிக்கும் போதே கடையில வீட்டுக்கு தெரியாம பிரியாணி வாங்கி சாப்பிட்டு நாளைக்கு சிக்கன் தான் செய்வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஹாட் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள இட்லி இருந்துச்சு. இந்த இடத்துல இட்லியாவா நம்ம கவனிக்கணும், குழம்பு தானே கவனிக்கணும். ஒரு எதிர்பார்ப்போடையே தாங்க ஓப்பன் பண்ணேன். தெய்வமே எதிர்பார்ப்பு வீட் போகல தெய்வமே. நறுக்குன்னு கறி குழம்போட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு முதுகுவலிக்கு மாத்திரை போட வந்துருந்துச்சு, அதையும் போட்டேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது அக்டோபர் 29ஆம் தேதி. நாளைக்கு அக்டோபர் 30ஆம் தேதி எங்களோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. என்ன கிஃப்ட் பண்ணலான்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. அப்பதான் என்கிட்ட இருக்கிற அவங்களோட போட்டோஸ் வச்சு ஏதாச்சும் பண்ணலாமான்ற ஒரு ஐடியா உதிச்சுது. அப்ப திடீர்னு என் ஒய்ஃப்ட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சு, ஏதோ இல்ல நீ வேணும் அப்படின்னு. நான் வேணும்னு தானே என்ன கல்யாணம் பண்ணிருக்கேன். லூசு, அது இளநீ லூசு. ரைட்ரான்னு ஆல்ரெடி பஜார்ல ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதோட சேர்த்து எல்லாம் வாங்கிடலான்னு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஷாப் போயிட்டேன். ஒரே பொருளா ரெடிமேடா வாங்காம நிறைய சின்ன சின்ன பொருட்களை வச்சு கிஃப்ட்டை நானே பண்ணலான்ட்டு இருக்கேன். மணிக்கு ஈக்குவலா டைம் அண்ட் எஃபர்ட்டை நான் வந்து பார்ப்பேன். அதே மாதிரி நான் போடுற இந்த சின்ன எஃபர்ட்டை அவங்க வந்து கிஃப்ட்ல வேல்யூபிளா எடுத்துப்பாங்கன்னு நினைச்சுதான் இந்த கிஃப்ட்டை பண்ண போறேன். அப்படியே கிஃப்ட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு அவங்க கேட்டா இல்ல நீயும் வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. குடிச்சு முடிச்சுட்டு தொட்டில கடந்து ஆட ஆரம்பிச்சிட்டேன். அதையும் பார்த்து அப்படியே சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமே என்ன வாங்கிட்டு வந்த பொருட்களை வச்சு ஒரு இம்ப்ரெசிவான கிஃப்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி திருப்தியா முதல்ல சாப்பிட்டுறலாம். ரைட்டு, சாப்பிட்டாச்சு. மூஞ்ச கழுவிட்டு கிஃப்ட் ரெடி பண்ணிரலாமா? பரிசு பிரிப்பரேஷன் அத்தியாயம் 1. நாங்க ரெண்டு பேரும் விரும்ப ஆரம்பிச்சதுல இருந்து டெலிவரிக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள போட்டோஸ்ல இருந்து சில போட்டோஸை பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த போட்டோ சைஸோட கொஞ்சம் பெருசுக்கா சார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த போட்டோவை அந்த சார்ட்ல ஒட்டிட்டு பின்னாடி ஒரு அழகான மெசேஜ் எழுதலாம்னு இருக்கேன். சோ பொறுமையா டைம் எடுத்து எல்லா போட்டோஸ்க்கும் அந்தந்த போட்டோஸ்க்கு தேவையான சைஸ் கரெக்டா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பரிசு பிரிப்பரேஷன் அத்தியாயம் 2. போட்டோ போக சார்ட்ல இருக்கிற மிச்ச போர்ஷன்ல கலர் செலக்ட் போட்டலாம் நினைச்சு எல்லாத்துக்கும் ஒட்டினதுக்கு அப்புறம் அவுட்புட் இப்படிதான் இருந்துச்சு. லாஸ்டா என் மனசுக்கு பிடிச்ச கோட்ஸ் அந்த சார்ட்டுக்கு பின்னாடி இந்த ஸ்பேஸ்ல எழுதிட்டேன். அவுட்புட் பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவுட்புட் பாத்துறலாமா? பரிசு பிரிப்பரேஷன் இறுதி அத்தியாயம். சோ ஃபைனலா ரெடி பண்ணி வச்ச எல்லா போட்டோஸையும் ஒரு பாக்ஸ்க்குள்ள அடுக்கி அந்த பாக்ஸ் அலங்காரமும் படுத்திட்டேன். என் மண்டை லைட்டா மறைச்சனால ஒரு க்ளோசர் வியூல பாருங்க. ஒரு குட்டியான கியூட் லிட்டில் பாக்ஸை ஓபன் பண்ணா உள்ள ஃபுல்லா ரோஜா பூக்களோட ஒரு 2 குட்டி டெடிஸ். இதை எடுத்துட்டு உள்ள பார்த்தா நம்ம வச்ச போட்டோஸ் இருக்கும். இது கூடவே பெரிய சைஸ் டேரி மில்க், ஒரு ரோஜா பூ, 100 முழம் மல்லிப்பூ, அப்புறம் ஒரு குங்கும டப்பாவும் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். ரைட்டு, நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க உங்க கருத்தை சொல்லுங்க. நல்லா இல்லைன்னு நினைக்கிறவங்களும் உங்க கருத்தை சொல்லுங்க. அப்படியே எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஒரு ஆல்த்தையும் சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. மேலும் வெட்டிங் ஆனிவர்சரி விலாகில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜஸ்ட் டிஜி.